வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மும்மொழி கொள்கையை ஏற்றால் அரை மணி நேரத்தில் நிதி ஒதுக்கப்படும் என மத்திய அரசு கூறுகிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றச்சாட்டு. அது என்ன அர்த்தம்? அது சென்னை கோட்டூர்புரத்தில் அரசு கண்காட்சியில் காவி நிறத்தில் திருவள்ளுவர் ஓவியம். மாணவன் வரைந்த ஓவியம் சர்ச்சையான நிலையில் உடனடியாக அகற்றப்பட்டதால் பரபரப்பு. மூன்று சதவிகித இடஒதுக்கீட்டின் கீழ் 84 வீரர் வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணை. சென்னை தலைமைச் செயலகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கலைவாணி சென்னை மாவட்டம் குத்துச்சண்டை இயக்குனர். எட்டு கோடியே 46 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஊரக வளர்ச்சி ஊராட்சி அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக வாங்கப்பட்ட 95 வாகனங்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் என்பதற்காக மனசாட்சியை விற்றுவிட்டு குற்றச்சாட்டு கூறுகிறார்கள். சேலம் உழவர் சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள தானியங்கி மஞ்சப்பை விற்பனை இயந்திரத்தின் சேவையை தொடங்கி வைத்த பின் அமைச்சர் ஏவவேலு பேட்டி. அவங்க காழ்ப்புணர்ச்சி மனதில் இருக்கிற காரணத்தினால் பேசுகிறார்களே ஒழிய அவங்க மனசாட்சியை விட்டுவிட்டு பேசுகிறார்கள். மனசாட்சி உள்ளவர்கள் இந்த ஆட்சியை பாராட்டுவார்கள். நெல்லை நீதிமன்றத்தின் முன்பு இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். 4 துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பிற்காக குவிப்பு. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நாளை ஆந்திர வட தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரும். நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வரும் நிலையில் நடவடிக்கை. குடியரசு தின அணிவகுப்பில் தமிழக அலங்கார ஊர்திக்கு அனுமதி வழங்காத மத்திய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திமுக அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் இந்த ஆண்டும் தமிழகத்தின் அலங்கார ஊர்தி இடம்பெறாத வெட்கக்கேடான நிலை உருவாகியுள்ளதாக சாடல். டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி நிராகரிப்பு என்ற செய்தி வதந்தி. சுழற்சி முறையில் அனுமதி அளிக்கப்படுவதால் 2025ஆம் ஆண்டு அணிவகுப்பில் தமிழ்நாடு ஊர்தி பங்கேற்க இயலாது என அரசு தகவல் சரிபார்க்கப்படும். விளக்கம். சென்னை குரோம்பேட்டையில் வருகிற 27, 28 ஆகிய தேதிகளில் போக்குவரத்து சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிப்பு. ஊதிய உயர்வு தொடர்பாக போராட்டம் அறிவித்த நிலையில் பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சர் சிவசங்கர் முடிவு. விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கொத்தட்டையில் புதிய சுங்கச்சாவடி திறப்பு. கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் திறக்கப்பட்டதால் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் குவிப்பு. கடலூர், சிதம்பரம் இடையே தனியார் பேருந்துகள் இன்று இயங்காது. புதிதாக அமைத்த சுங்கச்சாவடிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் அறிவிப்பு. அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது செல்போன் பயன்படுத்தினால் 29 நாட்கள் சஸ்பெண்ட். ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்த அனைத்து போக்குவரத்து மண்டல அதிகாரிகளுக்கும் உத்தரவு.
சென்னை கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கபாலீஸ்வரர் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டடம் கட்டுவதற்கும் அடிக்கல் நாட்டுகிறார். பொங்கல் பண்டிகைக்கு 5 நாட்களுக்கு முன்பு பரிசு தொகை விநியோகம், பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து ஓரிரு நாளில் முதலமைச்சர் அறிவிப்பார் என கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். பெரம்பலூர் தொழுதூர் சுங்கச்சாவடியில் சபரிமலை நோக்கி செல்லும் வாகனங்களை மடக்கி 100 ரூபாய் கட்டாய வசூலில் ஈடுபடும் போக்குவரத்து போலீசார். ஆவணங்கள் சரியாக இருந்தாலும் போக்குவரத்து போலீசார் அட்டூழியத்தில் ஈடுபடுவதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. கேரளாவில் இருந்து கன்னியாகுமரிக்கு ஓட்டல் செப்டிக் டேங்க் கழிவுகளை ஏற்றி வந்த லாரிகள் பறிமுதல். நெல்லையைச் சேர்ந்த 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் வீட்டு உரிமையாளர் வாடகைதாரர் இடையே ஏற்பட்ட தகராறு. மது போதையில் வாகனங்களுக்கு தீ வைத்து எரித்த வாடகைதாரரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை பட்டினப்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் பால்கனி இடிந்து விழுந்து விபத்து. இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக நீலம் பண்பாட்டு மையம் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு. 17வது அரங்கில் பீஃப் கிரேவி, பீஃப் சுக்கா விற்கப்படுவதாக தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் விளக்கம். பொது இடங்களில் மின் விபத்துகளால் உயிரிழப்பவர்களின் குடும்பத்துக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை 10 லட்சம் ரூபாயாக உயர்வு. தமிழ்நாடு அரசு மின் வாரியம் அறிவிப்பு. திருவண்ணாமலையில் 25 கோடி ரூபாய் மதிப்பிலான நவபாஷண முருகர் சிலை மற்றும் யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட கிருஷ்ணர் சிலை பறிமுதல். 2 கைது செய்த வனத்துறையினரிடம் ஒப்படைத்த மத்திய வனவிலங்கு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார். சென்னை மாதவரத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்கள் பறிமுதல். 2 பேரை கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார்கள் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்து நடவடிக்கை. கோவையில் பீகாரில் இருந்து வாங்கி வரப்பட்ட கள்ள துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்கள் பறிமுதல். 3 பேரிடம் தீவிரவாத தடுப்பு போலீசார் விசாரணை. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பக்கிங்காம் கால்வாயில் அடித்துச் செல்லப்பட்ட 3வரில் ஒருவர் உடல் மீட்பு. மாயமான இரட்டையர்கள் விக்ரம், சூர்யாவை தேடும் பணி தீவிரம். நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் 18 லாரிகளில் கேரளாவிற்கு திருப்பி அனுப்பி வைப்பு. கழிவுகளை அகற்றும் பணி இன்றும் தொடரும் என தகவல். ஆன்லைன் அபராதம் ஸ்டிக்கர் பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழ்நாடு அரசுக்கு ஜனவரி 26ஆம் தேதி வரை கெடு. உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் செய்ய மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கம் முடிவு. இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான அந்த 26ஆம் தேதிக்குள்ள முடிவு எங்களுக்கு எட்டப்படவில்லை என்றால், அதாவது ஆன்லைன் கேஸாக இருக்கட்டும், ஆன்லைன் கேஸை நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை, போடுறதை தவிர்க்கணும். தவறு இருந்தால் அது பண்ணுங்க, மற்றபடி கண்டபடி போடுறதை தவிர்க்கணும். மாமல்லபுரத்தில் கோலாகலமாக தொடங்கியது இந்திய நாட்டிய திருவிழா. கரகாட்ட கலைஞர்களுடன் இணைந்து உற்சாக நடனமாடிய ஜப்பான் நாட்டு சுற்றுலா பயணிகள்.
திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் நிறைவு நாள். தீபமலை உச்சியில் 11வது நாளாக பிரகாசமாக காட்சியளிக்கும் ஈசன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் விமரிசையாக நடைபெறும் அஷ்டமி சப்பர திருவிழா. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். மதுரை வாடிப்பட்டியில் ஜல்லிக்கட்டுக்கு தயாராகி வரும் காளைகள். வீரர்களை பந்தாட காத்திருக்கும் காளைகளுக்கு தீவிர பயிற்சி அளிக்கும் இளைஞர்கள். மதுரையில் அதிகாலை முதல் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழா. அரசு பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 71,000 பேருக்கு நியமன ஆணையை வழங்குகிறார் பிரதமர் மோடி. பிரிவினையை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ராகுல் காந்திக்கு சம்மன். ஜனவரி 7ஆம் தேதி பஜ்ரங் பரேலி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு. ரசிகர்கள் சமூக வலைதளங்களிலோ பொது வெளியிலோ யாரையும் திட்டாதீர்கள் என நடிகர் அல்லு அர்ஜுன் வேண்டுகோள். தங்களது உணர்வை பொறுப்புடன் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். திரையுலக பிரபலங்களின் வீடுகள் தாக்கப்பட்டதற்கு தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கண்டனம். சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் மாநில டிஜிபி நகர காவல் ஆணையர் கடுமையாக செயல்பட உத்தரவிடுவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. புஷ்பா 2 திரைப்பட கூட்ட நெரிசலின் போது அல்லு அர்ஜுன் திரையரங்கில் படம் பார்த்துக் கொண்டிருந்த சிசிடிவி காட்சியை வெளியிட்ட காவல்துறை. ரசிகை உயிரிழந்ததை அறிந்தும் வெளியே வர மறுத்ததாக ஆதாரத்துடன் விளக்கம். தென் துருவமான அண்டார்டிகாவின் ஆர்சியோ தீர்வில் கட்டி அணைக்கப்பட்ட பனிப்பிரதேச அழகை ரசித்த காதலர்கள். காதலர்களை தொந்தரவு செய்யாமல் பெண்குயின் காத்திருந்த காட்சி இணையத்தில் வைரல். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய மகளிர் அணி 211 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை. தென்னாப்பிரிக்கா மண்ணில் வரலாறு படைத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட தொடரை 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பிப்ரவரி 23ஆம் தேதி பல பரீட்சை நடத்தும் இந்தியா பாகிஸ்தான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறவுள்ளதாக தகவல்.